அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கருவில் குழந்தை இருக்கும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மா ஆக போகிறவங்க இந்தந்த விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேபியை ஆரோக்கியமாக க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதையுமே முதல் 45வது நாட்கள் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. 3வது மாதத்தில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேனுக்கு செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போது மரபணு ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஆல்ரெடி இருக்கா உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மறக்காமல் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு மெடிசனையும் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பிரச்சனை ஆல்ரெடி வரப்போகுது, ஆல்ரெடி வந்திருக்கு, அடுத்து வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வரப்போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி மரபணு பிரச்சனை ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். ரெண்டாவது, ரொம்ப ஹெல்த்தியாக விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடணும். உங்களுடைய டயட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரியான ஒரு உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஹார்மோன் அப்படிங்கிறது இன்சுலின், அந்த மாதிரி ரொம்ப தேவையான அந்த மாதிரி முக்கியமான ஹார்மோன்ஸ் லெவல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து நம்ம அதிகரிக்க விடக்கூடாது, கம்மியாகவும் விடக்கூடாது. இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அது அதிகமாகவும் நம்ம வச்சுக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி, கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஐடியா கேட்டு அதையெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்கள ரொம்பவுமே பாதிக்கும். சுகர், பிபி ரெண்டுமே ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய பேபி க்ரோத்தை ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி உங்களுடைய நஞ்சுக்குடி ப்ளசண்ட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லோவாக இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான இதை வந்து ரொம்ப பாதிக்கும். இந்த நஞ்சுக்குடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போகிறதுல குறைபாடு ஏற்படும். அதனால் இது எல்லாமே வந்து குட்டி குட்டி பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸ்கேன்லேயே எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு சுகர் இருக்குது இல்லையா, அந்த சுகர் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா குழந்தையோட வெயிட்டு, குழந்தையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம டெலிவரியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தரும். அதே மாதிரி நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதுவும் வந்து டெலிவரியில் வந்து நிறைய சிக்கல் தரும். அதே மாதிரி நஞ்சுக்குடி இருக்கு இல்லையா, நஞ்சுக்குடியில் ரத்த ஓட்டம் குறைஞ்சிது அப்படின்னாலும் நமக்கு வந்து குழந்தையோட அது சுவாசிக்கிற திறன் வந்து சுவாசிப்பு வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா நம்ம செக் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷரை ரொம்ப வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிக்கணும். எல்லா டைம்ஸும் போகிறப்போ கரெக்டான லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக ரொம்ப ஃபீல் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அப்படின்ட்டு காமனாக எல்லாத்துக்கும் இப்போது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக தான் செய்யும். இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப ஹாப்பியாக, கன்ஃபியூஸ் இல்லாமல், பயம் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுதான் வந்து ஆஃப்டர் டெலிவரி உங்களுடைய குழந்தையை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.